மல்லிகா. இந்த எம் ராஜேஸ்வரி. சரியா, ஓகே. அப்ப சந்தோஷமா செய்றீங்களா? இப்போ 6 மணிக்கு தூங்குனா 5 மணிக்கு தான் வேலை முடியும். ஊற்றி எல்லாம் எடுக்கணும், ரோட்டு கூட்டணும், எல்லாம் செய்யணும், புல்லு பிடுங்கணும், ரோட்டு பெஸ் பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஒரு நாளைக்கு எத்தனை ஏரியா கவர் பண்ணுவீங்க? எப்படி 4 ஏரியா செய்வோம். 2 பேரும் தானே ஒவ்வொரு நாள்? எல்லாரும் சேர்த்து தான் செய்யறது. அப்போ உங்களுக்கு அந்த தீபாவளியோ இல்லாட்டி கூட கொண்டாட்டங்களுக்கு லீவ் இருக்குதா? லீவ் இல்லை, ஒரு லீவ். ஒவ்வொரு நாளும் செய்வீங்களா? அப்போ உங்களுக்கு நாளும் செய்யணும். அப்படியா? சம்பளம் இல்லை. இன்னொன்று 1300 ரூபாண்டுவோமே. ஆனால் நாங்கள் வேலை செய்கிறோம் 3000க்கு சொச்சத்துக்கு. நான் உங்களுக்கு தாரது 1200. சாப்பாடு எல்லாம் எங்கிட்ட கையால இருந்தா திம்பா, இல்லாட்டா இல்லை. பிள்ளைங்க நேரம் சமைப்போம், நேரம் கடையில் வாங்கி இல்லாட்டி யார் சாப்பிடுறது. இங்கே பழசு கிழசு கிடைச்சா உண்டாக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து நாங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க. நன்றி உங்களுக்கு, எங்கள்கிட்ட நன்றி. என்ன? ஓகே. தூய்மையின் காவலர்கள். காலையில் கொழும்பு நகர் விழிக்கு முன்பே துப்புரவு தொழிலாளர் வீதிக்கு வந்திருப்பர். சிறிய கைவண்டிகளை தள்ளியபடி பெருநகர் தெருக்களில் இவர்கள் வலம் வருவர். கோவில் மணிகளும் கரையும் காகங்களும் விரையும் வாகனங்களும் இருளின் திரை கிழித்து அழகிய நாளை புதிதாக பூமிக்கு அனுப்புகையில் இவர்களின் அழுக்கு வண்டிகள் ஏற்கனவே நிறைய துவங்கியிருக்கும். மாங்காய் தோல்கள், மீந்த உணவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள், அடர்ந்த தூசிக்குள் புரண்ட சருகுகள், அழுகிய பழங்கள், முகம் கொடுக்க முடியாத கழிவுகளுடன் நாம் மறந்தவைகளும் தூர எறிந்தவைகளும் ஓடி சேகரித்து இவர்கள் பயணம் தொடர்கிறது. களைப்படைந்த கண்கள், கவசம் அணியா கைகள், ஆணி கிழித்த காயங்கள். ஆனாலும் மனங்கவர் புன்னகையோடு வீதிகளில் நடந்து வரும் இவர்கள் நம்பிக்கை நாயகர்கள். ஆனாலும் மனங்கவர் புன்னகையோடு வீதிகளில் நடந்து வரும் இவர்கள் நம்பிக்கை நாயகர்கள். தூசி நிறைந்த வீதிகளும் காது பிளக்கும் வாகன இரைச்சலும் பாதையோடு புதைந்த குப்பைகளும் இவர்களின் தோழமைகள். வியர்வையில் நனைந்த உடைகளும் சிரிப்பின் பின்னால் மறைந்த துயரமும் வயிறு நிறையாத அரைகுறை உணவும் இவர்கள் வாங்கி வந்த விசேஷ வரங்கள். விடியற்காலையில் எழுந்து வீதிகளில் கரையும் இவர்கள் தியாக வாழ்வால் கொழும்பு தெருக்களில் தூய்மை வாசனை வீசுகிறது. மாலையில் யாராலும் கவனிக்கப்படாமல் மௌனித்த மனிதர்களாய் சுற்றி சுவர் எழுப்பிய வீடென்ற கூட்டுக்குள் தலை சாய்த்து இளைப்பாற இவர்கள் முயற்சிப்பர். மீண்டும் புதிய வைகரையில் கைவண்டியோடும் தொழிலாளி அடையாளத்தோடும் வீதிகள் தோறும் தவத்தின் தூதர்களாக தவறாமல் கிடைக்கும் இவர்கள் தரிசனம். வீதிகள் தோறும் தவத்தின் தூதர்களாக தவறாமல் கிடைக்கும் இவர்கள் தரிசனம்.